வரைக்கும் பார்க்க முடியும். அவன் உண்மையாவே அவன் காலை பார்த்திருந்தா ஷூலேஸ் கலண்டர் கதை ரிமைண்ட் பண்ணிருப்பான். சோ அவன் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆனா இங்க அவன் எனிமியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் ஷூலேஸ வச்சு ஏமாத்த முடியாது. சோ பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு காயினை வச்சு அதோட வேல்யூ என்னன்னு கேட்கிறான். உடனே அவன் காயின் கிளார் அடிக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கப்ப கேம் நடத்துறவங்க ஒரு கண்ணாடியை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்த நிமிஷமே அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி காயினோட வேல்யூவை அவன் கரெக்டா சொல்லிடுறான். ஆனா யூஜி அவனை அப்பவும் நம்பாம மறுபடியும் 2 காயினை வச்சு கேட்க அவன் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறான். அதை கேட்டதுமே யூஜிக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா முதல் டைம் கிளார் அடிக்குதுன்னு சொன்னவன் 2வது டைம் வேகமா ஆன்சர் பண்ணிருப்பான். சோ கண்டிப்பா அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டவன் 3வதா ஒரு காயினை அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு அதோட வேல்யூவை கேட்கிறான். உடனே அவன் எனிமியும் ஆர்வ கோளாறுல கண்ணாடியை யூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண கேம் நடத்துறவங்க யூஜியோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவன் ஆன்சரை சொல்லிடுற அவனும் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்ட யூஜி வேகமா சேஃப் ஜோன்ல ஜம்ப் பண்ணி அந்த கேம்ல வின் பண்ணிடுறான்.